ஒண்ணு நான் அரசியலுக்கு வரேன், இல்ல நான் திருச்சி கிழக்குல நிக்கிறேன், இல்ல நிக்கல, அரசியலுக்கு வரல. இப்படி ஏதாச்சும் ஒண்ணு பேசினா பரவாயில்ல. ஜூன் 11ஆம் தேதியே சொல்ல வேண்டிய விஷயத்த அன்னைக்கு நடந்த துயர சம்பவத்தினால சொல்ல முடியாம போயிட்டு, இன்னைக்கு காலையில அனௌன்ஸ் பண்றாரு. எப்பா நான் வர்றேன், வரல அப்படின்றத தெளிவா சொல்லுவாருன்னு சொல்லி எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் நிக்கிறாரு அப்படின்னா பல நன்மைகள் செய்வார்னு எதிர்பார்க்கிறோம். மத்த கட்சியினர் மாதிரியோ இல்ல மத்த அரசியல்வாதிகள் மாதிரியோ, அதாவது இப்ப தாவேக்கால இருக்க மத்த மந்திரிகள் மாதிரியோ ராகவா லாரன்ஸ் கிடையாது. அவரு உண்மையான தூய்மையான அன்பு கொண்டவரு. மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய முடியாதவங்களுக்கு யாருக்கெல்லாம் முடியாதோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவர். கிட்டத்தட்ட ஒரு 60 பசங்கள சின்ன வயசுல இருந்து 1 வயசுல இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர். ஏதாச்சும் சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா அவர் உண்மையிலே தலைவர் ஃபேன் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டார். ஏன்னா கடைசி வரைக்கும் வரேன் வரல வரேன் வரல அப்படின்றதை இழுத்து விட்டாரே இருந்த தவிர கடைசி வரைக்கும் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காருன்னு நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது ராகவா லாரன்ஸ் அண்ணன் 11ஆம் தேதி சொல்றதா சொன்னாரு, அது முடியாம போச்சு. ஒரு துயர சம்பவத்தினால இன்னைக்கு வந்து சொல்றேன்னு வந்தாரு. அப்படி சொல்லுவாரு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அதாவது ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு 18 நிமிஷம் வீடியோவை போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போதே நான் வந்து இங்க அரசியலுக்கு வர வேண்டியது. நான் போய் அம்மா கிட்ட கேட்டேன், ஆனா அம்மா வந்து எனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாக்காக முதல்ல கோயில் கட்டின ஒரு ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவா லாரன்ஸ். அதில் பெருமளவில் வரவேற்கக்கூடிய விஷயம். பல மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நிறைய ஆசிரமங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இடையில இந்த பாலா அண்ணன் வந்து இதே மாதிரி நிறைய இடங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கூட இணைஞ்சு எங்கெல்லாம் சேர்ந்து போய் நிறைய உதவிகள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில எப்பா தெரியாம ஒரு படம் நடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவர் படம் காந்தி கண்ணாடின்னு பாலா அவர்கள் ஒரு படம் நடிக்கும் போது உடனே என்ன சொன்னாங்கன்னா, இல்ல பாலா அங்கிருந்து ஃபண்ட் வருது, இங்கிருந்து ஃபண்ட் வருது, அதுலேருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. பாலா வந்து இது வரைக்கும் இதெல்லாம் தான் இருக்குது, இதெல்லாம் தான் நான் எடுத்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு தெளிவான வீடியோ விளக்கங்கள் எல்லாத்தையுமே போட்டாரு. அவருக்கு சப்போர்ட்டாகவும் மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த இளம் தலைமுறைகள் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சியினர் பேரெல்லாம் வரும்போது இவங்களாம் தான் அடுத்த முதல்வர்னு வரும்போது ஒரு பக்கம் விஜய் என்ன, ஒரு பக்கம் உதயம் என்ன, ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் சீமான் என்ன, ஒரு பக்கம் பாலா அப்படின்ற ஒரு இதுதான் வச்சாங்க. ராகவா லாரன்ஸ் அவர்களை இதில் வைக்கவே இல்லை. ஏன் அவரை வைக்கல அப்படின்னா, ஓகே அவர் வரமாட்டேன்னு முன்னாடியே பேசியிருந்தாரு. அரசியலுக்கு வந்து தான் நல்லது பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் இங்கேருந்தே பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு பக்கம் சூர்யா அவர்கள் பல அகரம்ன்ற ஃபவுண்டேஷனை வச்சு நிறைய பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாருடைய இதுவுமே வந்து தனி விழா எடுத்து பண்ணாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்தோம். சின்ன வயசுலேருந்து எப்படி படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு, நிறைய பேர் வந்து காலேஜில் போக முடியாதவங்களை எப்படி படிக்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம்தான், தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதெல்லாம் இப்படி பண்றவங்க அண்ணன் விஜயன் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அது வரைக்கும் எதுவும் கிடையாது. கடந்த ஒரு 2 வருஷமா 3 வருஷமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்ச நல்ல மார்க் எடுத்த மொத்த பேரையும் கூட்டு வந்து நகை கொடுக்கறது என்ன பார்த்தீங்களா, ஜோசா லுகாஸ்ல அன்னைக்கு விளம்பரத்துல பண்ணாரு, இன்னைக்கு ரீல்ல பண்றாரு. ரீல்ல பண்றத ரியல்ல பண்றாருன்னாங்க. ரீல்ல பண்ற மாதிரி இங்க ரியல்ல ஆட்சியில ஒன்றும் நடக்கலையேன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இவங்கெல்லாம் இவ்வளோ நல்லதுக்கு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்படி நல்லது பண்றவங்க அரசியலுக்குள்ள வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இவங்க எல்லாருமே இரக்க குணம் உடையவங்க. நிறைய பேருக்கு போய் சாப்பாடு இல்லாத பல பேருக்கு போய் சாப்பாடு கொடுத்துடணும்னு நினைக்கிறவங்க. இவங்க எல்லாரும் வந்தா தாராளமா ஏத்துக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கே வரும். வாப்பா உன்னால எது முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டியதை கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இவங்க மேல இருக்கு. மற்ற எல்லார் மேலேயும் என்ன இருக்கு, விஜய் மேல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு இடையில தான் திருச்சி கிழக்குல இவர் நிக்க போறாரா இல்லையா அப்படின்ற ஒரு டாக் வந்துச்சு. இவரு சொன்ன மாதிரியே கடைசி வரைக்கும் நான் வரேன் வரல வரேன் வரல இப்படி எதையுமே சொல்லல. நான் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டேன். ரஜினி சார் வரும்போது நான் பர்மிஷன் கேட்டேன், எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வரும்போதும் நான் போய் பர்மிஷன் கேட்டேன், இல்லை நான் போகிறேன் அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா அரசியல் ஒரு சாக்கடை, ஜாதி மதம்லாம் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க, பணம் நிறைய செலவு பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது எல்லாத்தையும் மீறி உடைச்சி ஒருத்தர் வந்து ஜெயிச்சிட்டாரு, நல்லவங்க நின்னா மக்கள் ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அங்கே தான் ஒரு கேள்வி. உங்கள் மத்தியில் நீங்கள் பார்த்த வரைக்கும் அவர் நல்லவராக இருக்கலாம், உங்கள் சரௌண்டிங்க்கு அவர் நல்லவராக இருக்கலாம். ஆனால் இந்த மக்களை ஆளக்கூடிய அவர் உண்மையிலேயே நல்ல மனிதராக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மக்களை ஆள்றதுக்கு நல்லவன்ற ஒரு தகுதியை தாண்டி திறமையானவன்ற ஒரு தகுதியும் வேணும். அந்த திறமை விஜய் அவர்களுக்கு சினிமாவில் இருக்குது.
ஆனா ஆட்சி அதிகாரத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. மக்களை வழி நடத்துற இடத்துல விஜய் அவர்கள் கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அது சினிமால இருக்கும்போதும் சரி, இப்பயும் சரி, மக்களை வழி நடத்தக்கூடிய இடத்துல விஜய் அவர்கள் எந்த இடத்துலயுமே கிடையாது. லாரன்ஸ் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா நிறைய சரக்கு அடிக்கிற மாதிரியோ, தம் அடிக்கிற மாதிரியோ இந்த மாதிரியான படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனா அதே சமயம் அந்த படங்கள்லயே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அவங்க பசங்க யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்க முடியுமோ எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்பலாம். இவரை நம்புறதுக்கு அவருக்கு திறமை இல்ல அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர் அந்த படங்கள்ல யாருக்கு பெருசா முக்கியத்துவம் குடுத்துட்டாரு. புதுசா வர ஒரு டைரக்டருக்கே வந்து நான் வாய்ப்பு குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தானே விஜய் அவர்கள். சரி இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் விட்டுருவோம். இந்த மேட்டருக்கு வருவோம். இவர் திருச்சி கிழக்குல நிக்கிறாரா இல்லையான்னு கேட்டா, இந்த வாட்டி போய் பர்மிஷன் கேட்டிருக்காரு. போய் கேட்டதுக்கு, "நீ போப்பா, உன் இஷ்டம் தான்பா" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஹா! ஓகே. இஷ்டம் சொல்லிட்டாங்க. இப்ப ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டாரு. இவர் வந்து சொல்லப் போறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, அங்க தான் வைக்கிறார் ட்விஸ்ட். "நான் உங்ககிட்டயே கேட்கிறேன். நான் வேற யார்கிட்டயும் கேட்கல. நான் மக்கள்கிட்டயே கேட்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. இப்படி மக்கள்கிட்டயே கேட்கறதுக்கு எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, மக்கள்கிட்ட கேட்கறீங்க சரி. இப்ப தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? திருச்சி கிழக்குல நீங்க நிக்க போறீங்க. அதாவது திருச்சி கிழக்குல நிக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு நான் அரசியலுக்குள்ள வரேன். போய் விஜய் அண்ணன்கிட்ட பேசுறேன். நான் கேட்கிறேன். அந்த தொகுதிய எனக்கு குடுப்பாரு அப்படின்னு நம்புறேன். அதனால நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்குள்ள வரேன்னு சொல்லி சொல்லணும். இதுதான் நியாயமான ஒரு வரத்தா ஒரு பேச்சு. இல்லப்பா நான் வரல. நான் இப்படி இருந்து என்னலாம் பண்ண முடியுமோ, எனக்கு நண்பர் தான் இந்த முதல்வர் விஜய் அவர்கள். நான் அவருக்கு சந்திச்சு இங்க யாருக்கெல்லாம் இன்னும் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, அந்த நிதிகள வாங்கி நான் கண்டிப்பா எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்த்துருவேன். இல்ல அவருடைய உதவியோட இன்னும் பல்வேறுபட்ட இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன். அப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருந்தா இது ஓகே. இது 2த்தையுமே சொல்லாம மக்கள்கிட்டயே விடுறேன் அப்படின்றது, இவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரோன்ற ஒரு கேள்வியை எழுப்புது. அதனால தான் இவர் விஜய் அவர்களையும் லைட்டா டச் பண்ணி, இன்னொரு பக்கம் ரஜினி சாரையும் டச் பண்ணி, இப்படி வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஒருவேளை இவரு அண்ணாமலை பக்கம் போவாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஏன் அந்த கேள்வி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரு முதல்ல என்ன பண்ணாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள அழைச்சிருக்காரு. "வாங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரங்கள்ல இல்ல நான் வந்து பாஜகவோட தான் இருக்க போறேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருக்காரு. 2020ல அவர் வரும்போது அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு இருந்திருக்கு. அதனால ஓகே ரைட்டு அப்படின்ற மாரி எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அவரு அங்க விட்டுட்டாரு அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு அடுத்து சரி ரஜினி சாரும் வரல அப்படின்ற மாரி போயிடுச்சு. இடையில என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் போய் ரஜினிய சந்திச்சுட்டு, அவர்கிட்ட ஆலோசனைகள் பெற்று, ஆசீர்வாதங்கள பெற்று வரக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்தாரு. அவருடைய ஒரு வழிகாட்டுதல் பேர்ல தான், இப்ப அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரோ! அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. இப்ப அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறது? அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குள்ளயும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த கேள்வியின் அடிப்படையில ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடைன்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா, ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே சேருவாங்க. மக்கள் மேடையில சேருவாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை பக்கம் இருக்கிற அதாவது ஜெனரலா இருக்கக்கூடிய மாற்றம்னு நம்பி நம்ம எல்லாரும் ஏமாத்துறோம்னு நினைக்கக்கூடிய மொத்த பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பக்கம் போவாங்க. ஏன்னா அவர் படிச்சவர் மட்டும் தான் இங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் பல பேருக்கு தெரியாது. அது எல்லாமே நம்ம சொல்லுவோம். காலப்போக்குல அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். அவர் அரசியல் வந்தாரு அப்படின்னா. வந்துட்டாரு. நம்ம காலப்போக்குல ஒரு வீடியோலயே உங்களுக்கு வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கங்க. பெல் பட்டன் அழுத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த மேட்டருக்கு வருவோம். இப்ப லதா ரஜினிகாந்த் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் மேடைன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. ரஜினி ரசிகர்கள் திரட்டுற வேலைய ஒரு பக்கம் லதா ரஜினிகாந்த் இறங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஏமாற்றத்துல இருக்கக்கூடிய பல இளைஞர்கள ஒன்று திரட்டுறதும், அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய அதுவும் பாஜகவுடைய சில சங்கிகள இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இவரு திரட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி இவங்க 2 பேரையும் திரட்டுற ஒரு திரள்ல விஜய் அவர்கள் பக்கம் டவுன் ஆகும். அதனால நம்ம இங்க அப்பா எல்லாம் 2031ல நம்ம தான் அப்படின்ற ஒரு பிளானு இவங்க பண்றாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இது ஆர்எஸ்எஸ் விளையாடக்கூடிய ஒரு கேமா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் மோடியோட பாணியில மட்டும் தான் இப்ப வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. மக்களே எல்லாரையும் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு சில இதுல வேணா நீங்க அப்படி அது சொல்லுவாங்கல்ல, ஆட்ட முதல்ல இது பண்ணா நல்லா கவனிச்சுப்பாய்ங்க. ஆட்ட வெட்டணும் அப்படின்னா, கிடாய்க்கு குடுக்க போறோம் அப்படின்னா, அத நல்லா கவனிச்சுப்பாய்ங்க. பயங்கரமா கவனிச்சுப்பாய்ங்க. லாஸ்ட்ல எடுத்துன்னு போய் வெட்டி போடுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இப்ப விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய, செய்யக்கூடிய சில வேலைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. அவருக்கு இந்த மந்திரியா இருக்கிறவங்களோ, இல்ல எம்எல்ஏ இருக்கிறவங்களோ, அவங்க பண்ற குறைகளோ, நிறைகளோ அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. இப்ப ஆட்ட வெட்டுறதுக்கு எல்லாத்தையும் தயார்படுத்தணும். அதுக்கு தான் சிங்கப்பெண் அதிரடி படம் யூனிட் குடுக்குறது. அதுல சின்ன சின்ன குறைபாடுகள் இங்க இருக்கிற நிலைமைப்படி எப்படி பண்ண முடியுமோ, அதுக்கு ஏத்த மாரி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுப்போமே. இப்போ
விஜய் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை, அவர் பேக்ரவுண்டே எங்கிருந்து வருதுன்னு தெரியும். பிஜேபியிலிருந்து வரதா இருக்கட்டும், இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு போட்ட பிளான்ல 3வது ஆளா லாரன்ஸ் அவர்கள் உள்ள என்ட்ரு ஆவாரா? அவங்க கூட போய் கை கோப்பாரா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை அண்ணாமலை கூட கை கோத்தாருன்னா, அப்படி ஒரு வழிக்கு தாராளமா மக்கள திருப்புறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பக்கம் போனாரு அப்படின்னா, இவர் தன்னிச்சையா முடிவு எடுக்கிறார் லாரன்ஸ் அவர்கள் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னா, நம்ம தான் முட்டாளா இருப்போம். ஏன்னா, இப்ப நான் இத எப்படி குழப்பத்துல விட்டு போறேனோ, அதே மாரி தான் லாரன்ஸ் அவர்களும் குழப்பத்துல விட்டு போயிருக்காரு. இந்த குழப்பங்களோடயே இருக்காம இதுக்கு தீர்வுகள தேடி பாருங்க. நன்றி, வணக்கம்.